வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். டிக்டாக் செயலி ஊடாக போக்குவரத்து போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு, அதிரடி காட்டிய போலீசார். மருத்துவர்களின் அலட்சியம், பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்ட தாயும் சிசுவும் பரிதாபமாக மரணம். பொங்கி எழுந்த ஊர் மக்களால் பரபரப்பு. நீங்களும் உங்கள்ட வருது வாயில இந்த வெளிநாட்டுல இருந்து விடுதலை புலிகள் குளர்றார்கள் இருக்கல, நீங்களும் ஒரு வெறிலியல். சுரேஷ் சாலாக்கு எதிராக சாட்சியங்கள் உறுதி, நாடாளுமன்றத்தில் அமைச்சர் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. வெளிநாட்டவர்களை ஏமாற்றி பணம் பறித்த கும்பல் சுன்னாகத்தில் கைது. மீண்டும் களமிறங்குகின்றாளில் சூடி பிடிக்கும் தென்னிலங்கை அரசியல், அனுராவா ரணிலா. கடலுக்கு செல்ல வேண்டாம் என கடற்தொழிலாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை. நாடு மீண்டும் பொருளாதார நெருக்கடியில் வீழ்கிறதா? டாலர் தட்டுப்பாடு குறித்து முஜிபுர் ரஹ்மான் நாடாளுமன்றத்தில் எச்சரிக்கை. ஜோசிர ராயபக்சக்கு எதிராக வழக்கு, நீதிமன்றத்தில் அதிரடி உத்தரவு. நிலை குலைந்த மஹிந்த குடும்பம். சங்கீதனின் விடுதலை விவகாரம், ஜனாதிபதி அன்றகுமார மற்றும் ஸ்ரீதரன் எம்பிக்கிடையே முக்கிய தொலைபேசி உரையாடல். எடுக்கப்பட்ட முடிவு என்ன? ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சாலாக்கு எதிரான சாட்சியங்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இன்று நாடாளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். சுரேஷ் சாலா ஈஸ்டர் தாக்குதல் தொடர்புடைய கடும் போக்கானவர்களை வழிநடத்தியுள்ளார்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய வலுவான சாட்சியங்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தேவாலயங்களில் தகவல்களை திரட்டிய சுரேஷ் சாலா ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்படுவதற்கு 3 வாரங்களுக்கு முன்னதாக சுரேஷ் சாலா 4 முஸ்லிம் நபர்களை தாக்குதலுக்குள்ளான தேவாலயங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளவை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக நீர்கொழும்பில் உள்ள தேவாலயங்களில் இவ்வாறான விவரங்கள் திரட்டப்பட்டுள்ளவை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. IS தொடர்பு மற்றும் மறைந்திருக்கும் சந்தேக நபர்கள் இந்த தகவல்களை திரட்டிய பிரதான சந்தேக நபரை சாட்சியங்களில் ஒருவராக அடையாளம் கண்டுள்ளார். அடையாளம் காணப்பட்டுள்ள அந்த நபர் IS தீவிர இயக்கத்துடன் தொடர்புடையோர் என்பதும் தாக்குதலின் பின்னர் அவர் தலைமறைவாக உள்ளதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பாணாதுறை பகுதியைச் சேர்ந்த ஒரு புலனாய்வு தகவல் வழங்குனர் ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்படக்கூடும் என்று புலனாய்வு பிரிவிற்கு முன்கூட்டி எச்சரிக்கை விடுவித்துள்ளார்கள். எனினும் ராணுவ புலனாய்வு பிரிவினர் அந்த தகவலை முற்றிலும் உசாதீனம் செய்துள்ளார்கள். மேலும் தகவல் வழங்கிய அந்த நபரை சட்டவிரோதமான முறையில் நீண்ட காலம் தடுத்து வைத்திருந்து பின்னர் விடுதலையும் செய்துள்ளார்கள். அதன் பின்னர் சுரேஷ் சாலா அந்த நபரை கொழும்பு தலராரி ஹோட்டலுக்கு அழைத்து அவரிடம் மன்னிப்பு கோரியுள்ளமையும் குறித்த தகவல்கள் தற்போது கிடைக்கப்பட்டுள்ளது. அசாத் மௌலானா சேனல் 4 ஊடகத்துக்கு வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் சுரேஷ் சாலா இந்த தாக்குதலுக்கு தேவையான பின்னணியை திட்டமிட்ட அடிப்படையில் உருவாக்கி கொடுத்துள்ளார் என்பது நிரூபணமாகியுள்ளது. சுரேஷ் சாலா மீதான குற்றச்சாட்டுகள் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கும் பாரிய அச்சுறுத்தல்களை ஏற்படுத்திக் கொண்டவை, பல உயிர்களை காவு கொண்டவை, நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்தமை மற்றும் இனங்களுக்கிடையே முரண்பாடுகளை தோற்றுவிட்டமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் மீது சுரேஷ் சாலா மீது சுமத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தாக்குதலுக்கு முன்னரும் பின்னரும் இது தொடர்பான முக்கிய தகவல்களை அவர் மூடி மறைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுரேஷ் சாலா குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளமை அம்பலமாயுள்ளதைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தேசத்திலிருந்து வருவதும் ஏனையோரிடமிருந்தும் ஏமாற்றி பணம் மற்றும் நகைகளை பறித்த ஒரு கும்பலைச் சேர்ந்த 3 சுன்னாக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த குழுவில் கணவர், மனைவி மற்றும் அவரது மச்சான் ஆகியோர் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டிலிருந்து வருபவர்களை ஆசை வார்த்தை கூட்டி குறித்த பெண் வீட்டுக்கு அழைத்துச் செல்வார். இதன்போது அவ்விடத்துக்கு வரும் கணவரும் அவர் மச்சானும் குறித்த இடத்துக்கு சென்று காணொலி பதிவு செய்து அவர்களை மிரட்டி பணம் மற்றும் நகை என்பவற்றை அபகரித்து வந்துள்ளார்கள். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இதே பாணியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ள நிலையில் இது குறித்து சுன்னாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அக்குழுவினரை சுன்னாக போலீசார் இன்றைய தினம் கைது செய்துள்ளார்கள். அந்த பெண்ணுக்கு எதிராக ஏற்கனவே முறைப்பாடுகள் இருப்பதாகவும் அவர் போதைக்கு அடிமையானவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. விசாரணைகளின் பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சொல்லிசை கலைஞரான சங்கீதனின் விடுதலை தொடர்பாக ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க மற்றும் இலங்கை தமிழிசை கட்சியின் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரன் ஆகியோருக்கிடையில் முக்கிய உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த உரையாடலின் போது சங்கீதன் தொடர்பாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் காவலில் உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை என்பதால் சாதாரண நீதிமன்ற நடைமுறையின் கீழ் அவருக்கான பிணை கோரிக்கையை சட்டத்தணிகளூடாக முன்வைக்க முடியும் என ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க ஸ்ரீதரன் நம்பிக்கை விளக்கம் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் அமைச்சர் சந்திரசேகர மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆகியோருக்கு இடையில் நாடாளுமன்ற வளாகத்தில் கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த சந்திப்பின் போது சங்கீதனின் சட்டநிலை மற்றும் ஜனாதிபதி வழங்கிய அறிவுறுத்தல்களின் தொடர்பில் அமைச்சர் சந்திரசேகர விளக்கம் அளித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அமைச்சர் சந்திரசேகர சங்கீதனின் தாயாருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நிலைமைகளை குறித்து கலந்துரையாடியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சங்கீதனின் கைது மற்றும் விடுதலை விவகாரம் தொடர்பாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து கவனம் செலுத்தி வரும் நிலையில் ஜனாதிபதி நேரடியாக தலையிட்டு விளக்கமளிப்பது முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. போராடின வீரர்கள் எல்லாம் நாங்கள் மனசுல வச்சு கொண்டுதான் இந்த அரசியலை செய்கிறோம். இந்த சிங்கள இனவாத அரசு எங்களுடைய தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாக்காடி நாங்கள் வடக்கு கிழக்கு தழுவிய போராட்டத்தை செய்வோம். எப்படி எல்லாம்டா உருட்டுறீங்க என்ன? இந்த அடி வருது வீடியோ பாருங்க மிச்சதையும். அவர் கரண்ட் கம்பியண்டா நாங்க கரண்ட் அடிச்சா ஆளே இருக்க மாட்டுது. டேய் வித்து பிழைக்கிறாங்கன்னு சொன்னா கேக்குறீங்கல்ல இல்லடா என்ன? நீங்களும் உங்கண்ட வருது வாயில சங்கீதன விடுதலை என்று போராட்டம் செய்தோண்டு வடக்கு கிழக்கு தழுவிய போராட்டம் செய்தோண்டு இதாண்டா செய்யறாங்க. கண்டின்ல காலமா சொன்னா கேட்கல. இந்த வெளிநாட்டுல இருந்தோண்டு விடுதலை புலிகள் குளர்றார்கள் இருக்கல்ல, நீங்க காசே அனுப்புறீங்கல்ல சிறுவரனுக்கு, காசே அனுப்புறீங்கல்ல இளங்குமரனுக்கு, நீங்களும் ஒரு வெறிலியல் அவங்களும் ஆத்தல் எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. உங்கள்ட்ட காசை மாட்டி கொண்டு சாங்கடா விளையும் கொள்ளுங்கடா. இதாண்டா இவங்க செய்யற அரசியல், குப்பாடி அரசியல். இதை போய் நாமளோட இங்கிறாராமன்ற ஒரு வீடியோ, நாமல் அப்பாவா என்று சொன்னாராமன்ற ஒரு வீடியோ. இதுதான் ராசா இங்க நடக்குது. டிக்டாக் சேரியூடாக கடமையில் உள்ள போக்குவரத்து போலீசாரை கேலி செய்து காணொலி பதிவிட்ட இரு சாகச மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களை சம்மாந்துறை போலீசார் கைது செய்துள்ளார்கள். அம்பாறை மாவட்டம் சம்பாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை தொடக்கம் திங்கட்கிழமை வரையான காலப்பகுதியில் திடீர் போக்குவரத்து விசேட பரிவர்த்தனைகள் முன்னெடுக்கப்பட்டு பல்வேறு போக்குவரத்து விதிமுறைகளுக்கு 10 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குறித்த நடவடிக்கையின் போது தலைக்கவசம் அணியாமல் வாகனம் செலுத்தியமை, சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல், கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் உட்பட குற்றச்சாட்டுகளுக்காக 10 மோட்டார் சைக்கிள்கள் மீட்கப்பட்டதுடன் அவற்றை செலுத்திய நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை முற்படுத்தப்பட்டுள்ளது. இது தவிர டிக்டாக் செயலியூடாக கடமையில் உள்ள போக்குவரத்து போலீசாரை கேலி செய்து காணொலி பதிவிட்டவர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 2 கைதாகியுள்ளார்கள். மேலும் இச்சோதனை நடவடிக்கையின் போது சாரதி அனுமதி பத்திரம், வருமான வரி சான்றிதழ், காப்பீட்டுச் சான்றிதழ், தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டுதல் மற்றும் கவனக்குறைவான வாகனம் ஓட்டுதல் ஆகிய குற்றங்களுக்காக நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த சந்தேக நபர்களில் ஒருவருக்கு நீதிமன்றத்தால் 38,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏனைய சந்தேக நபர்கள் மீது எதிர்வரும் நாட்களில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் சம்மாந்துறை போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மயங்கனி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கர்ப்பிணி தாயும் அவரதுக்கு பிறந்த பெண் சிசுவும் உயர்ந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கசலக மினிப்பே பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயான வர்ணமாலா என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கர்ப்பகால பரிசோதனை போது வயிற்றிழுத்த குழந்தை வளமைக்கு விட அதிக வளர்ச்சி அடைந்ததாகவும் மருத்துவர்கள் கண்டறிந்துள்ளார்கள். இதனால் சிசேரியன் அறுவை சிகிச்சை மூலமே பிரசவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் ஆரம்பத்தில் பரிந்துரைத்ததாக குடும்பத்தினர் தெரிவிக்கின்றார்கள். எனினும் பிரசவத்துக்காக மயங்கனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அங்குள்ள மருத்துவர்கள் சாதாரண பிரசவத்தை மேற்கொண்டு முயற்சித்ததாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. சாதாரண பிரசவ முயற்சிகள் வெற்றியளிக்காத நிலையில் இறுதிக்கட்டத்தில் சிசேரியன் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் பின்னர் பெண் சிசு உயிரிழந்துடன் தாயின் உடல்நிலையும் கவலைக்கிடமாக மாறியதால் அவர் பதுளை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். பதுளை வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் 11 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த 2 பிள்ளைகளின் தாயான வர்ணமாலா கடந்த 6ஆம் தேதி அதிகாலை 5:45 மணியளவில் உயிரிழந்துள்ளார். இந்த 2 உயிரிழப்புகளும் மருத்துவர்களின் அலட்சியத்தால் ஏற்பட்டதாக உறவினர்கள் குற்றம் சுமத்தியுடன் சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணைகள் நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுவித்துள்ளார்கள். சமகாலத்தில் அன்ற அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைந்து வருவதாக எதிர்க்கட்சிகள் சாடி வருகின்றது. விரைவில் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் வெடிக்க உள்ள நிலையில் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க மீண்டும் அரசியல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார். இதய அறுவை சிகிச்சையை தொடர்ந்து ஓய்வெடுத்து வந்த நிலையில் அவர் மீண்டும் தனது அரசியல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிய வருகிறது. அதற்கமைய அவர் கடந்த 8ஆம் தேதி தொடக்கம் கொழும்பு மல்வீதியில் உள்ள தனது அலுவலகத்தில் தனது பணிகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் சிங்கப்பூரில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் ஒன்றில் இதய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட ரணில் ஏப்ரல் 9ஆம் தேதி மீண்டும் நாடு திரும்பினார். அதன் பின்னர் 1 மாதத்துக்கு மேலாக வைத்தியர்களின் ஆலோசனையின் பேரில் அவர் அரசியல் நடவடிக்கையிலிருந்து சற்று ஓய்வெடுத்திருந்தார்.
இவ்வாறு நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க மற்றும் ரணில் விக்ரமசிங்க ரகசிய சந்திப்பு ஒன்றில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. இந்நிலையில் விரைவில் நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினராக உள்நுழைய ரணில் தயாராகி வருவதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையைச் சூழவுள்ள பல கடலோரப் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது. காங்கேசந்துறைந்து மன்னார் ஊடாக கட்பெட்டி வழியான கடற்பகுதிகளில் மணத்தியாலத்துக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இதன் காரணமாக கடற்தொழிலாளர்களை தொழிலுக்காக கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலாவுக்கு ஆதரவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சத்தியாகிரக போராட்டம் உத்தியோகபூர்வமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த சத்தியாகிரக போராட்டமானது கடந்த 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகள் சிலவற்றின் முன்னெடுப்பில் கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையத்துக்கு முன்பாக இப்போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் எதிர்க்கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்த முன்னணி தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பெரும்பாலான பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளரான ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் சுரேஷ் சாலா கடந்த 7ஆம் தேதி கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது நிலவும் கடுமையான டாலர் தட்டுப்பாடு மற்றும் தவறான பொருளாதார கொள்கை காரணமாக நாடு மீண்டும் பாரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எச்சரிக்கை விடுவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஏற்றுமதியாளர்கள் தங்களது டாலர் வருமானத்தை ரூபாயாக மாற்றுவதற்கான கால அவகாசத்தை 90 நாட்களிலிருந்து 30 நாட்களாக அரசாங்கம் திடீரென குறைத்துள்ளது. கடந்த மே மாதம் 13ஆம் தேதி சர்வதேச நாணய நிதியத்துக்கு கடிதம் எழுதிய ஜனாதிபதி பொலாத்தை தடுத்ததற்காக 90 நாட்கள் வரம்பு நீடிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் 3 வாரங்கள் கூட நிறைவடையாத நிலையில் ஜனாதிபதி தற்போது ரிவர்ஸ் கிரியர் என்று இதனை 30 நாட்களுக்கு குறைத்துள்ளார். நாட்டின் டாலர் தட்டுப்பாடு இருப்பதனாலேயே அரசாங்கம் இந்த கட்டாய மாற்றத்தையும் மேற்கொண்டுள்ளது. சந்தையில் டாலர்கள் இல்லாத காரணத்தால் அத்தியாவசியமான பொருட்களுக்கு மாத்திரமே கடன் கடிதங்களை வழங்குமாறு மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு அதிகாரப்பூர்வ முறையில் அறிவுறுத்தியுள்ளது. சில வங்கிகள் ஏற்கனவே இதனை நடைமுறைப்படுத்த தொடங்கியுள்ளன. சந்தை மீதான நம்பிக்கை உடைந்துள்ளமையே இதை காட்டுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜோசிர் ராயபக்ச மற்றும் அவரது பாட்டியான ஜெய்சி போரஸ் ஆகியோருக்கு எதிராக நிதி தூய் தாக்கல் வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 16ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. நிதி தூய் தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி முன்னிலையில் இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்கின் பிரதிவாதிகளாக யோசிர் ராயபக்ச மற்றும் டெய்சி போரஸ் ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார்கள். இருதரப்பு சமர்ப்பணங்களையும் ஆராய்ந்த மேல் நீதிமன்ற நீதிபதி வழக்கின் விசாரணைகளை எதிர்வரும் ஜூலை 16ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாகவும் அறிவித்துள்ளார். வடபகுதி கடற்பரப்பில் அதிகரித்துள்ள சட்டவிரோத கடத்தொழில் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராய ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேற்கண்டவாறு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்கள் மிகவும் பாவப்பட்டவர்களா. முல்லைத்தீவு, மன்னார் கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் என வடமாகாணத்தின் 4 மாவட்டங்களிலும் மீனவர்கள் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். சட்டவிரோத தடை செய்யப்பட்ட தொழிலாளர்களான சுருக்கு வலை, வெளிச்சம் பாய்ச்சி கடற்தொழிலில் ஈடுபடுதல், டைமண்ட் வெடித்து கடற்தொழிலில் ஈடுபடுதல் போன்ற தீய செயல்களினால் வடபகுதி கடல் வளம் முற்றாக அழிந்து போயிருக்கிறது. இத்தகைய சட்டவிரோத தொழில்களை தடுக்க வேண்டிய கடற்தொழில் திணைக்களமும் கடற்படையோ செயலற்றவர்களாக இருக்கின்றார்கள். இதுகுறித்து கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்திடம் கேட்டால் ஆளணி பற்றாக்குறை இருப்பதாகவும் ஆளணிக்கு ஏற்ப செயற்படுவதாகவும் தெரிவிக்கின்றார்கள். கடற்தொழில் அமைச்சரிடம் இது தொடர்பில் நாம் ஏற்கனவே கோரிக்கைகளை முன்வைத்துள்ளோம். எனவே இந்த விடயத்தில் கூடிய கவனம் செலுத்தி உரிய வகையில் சீர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை உச்சநிலைக்கு கொண்டு வருவதற்கு எரிசக்தி சேமிப்பு அமைப்பு அறிமுகப்படுத்தப்படும் என பிரதமர் அமரசூரிய எச்சரிக்கை விடுவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் பிரதமர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் மின்சார தேவையில் 70% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்கள் ஊடாக பெற்றுக்கொள்வதையே இலங்கை இலக்காக கொண்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த இலக்கை அடைவதற்கு திட்டங்கள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை தேசிய மின்சார கட்டமைப்புடன் இணைப்பதற்கு எதிர்வான மின்சக்தி விநியோக வலையமைப்பை விரிவாக்கம் செய்யவும், தற்போதுள்ள நீர்மின் நிலையங்களில் திறனை அதிகரிக்கவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் உறுதிப்படுத்தியுள்ளார். உடற்பிடிப்பு நிலையம் என்ற போர்வையில் அடுத்த நகரில் நடத்தப்பட்டு வந்த 2 பாலியல் தொழில் விடுதிகளை களத்துறை பிராந்திய குற்ற விசாரணை பிரிவினர் முற்றுகையிட்டுள்ளார்கள். இம்முற்றுகையின் போது அந்த முகாமியாளர் மற்றும் 12 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. அழுத்தகம காவல்துறை பிரிவுக்குட்பட்ட அழுத்தகம நகர் பகுதியில் நேற்று இரவு இந்த 2 முற்றுகைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
குறித்த விடுதியை நிர்வாகித்த குற்றச்சாட்டில் 57 வயதுடைய அழுத்தகம பகுதியைச் சேர்ந்த விடுதியின் முகாமையாளரும் அங்கு பாலியல் தொழில் ஈடுபட்டதாக கூறப்படும் 23 தொடக்கம் 43 பேருக்கு இடைப்பட்ட 12 பெண்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட பெண்கள் தல் கஸ்வவ, மத்தகமை, எல்பெட்டிய, கிரிகல்ல, நவந்துடுவ, உடகரவிட்ட, வாத்துவ, முரட்டுவ, பதுளை, மஸ்புத, நுவரெலியா மற்றும் பிபில ஆகிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று காவல்துறை அடையாளம் கண்டுள்ளார்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.